தென் மாவட்டத்தில் எப்பப்பெல்லாம் செல்வோமோ, திருவண்ணாமலை எப்பப்பெல்லாம் செல்வோமோ, பாண்டிச்சேரி எப்பப்பெல்லாம் செல்வோமோ, அப்போ இந்த சித்தரை வணங்கிட்டு போறது தனி சிறப்பு. எறும்புக்காக தன்னுடைய உடம்பை தந்த ஒரு மகான் இங்க இருக்கக்கூடியவர். இவரை பார்த்துட்டு போனாலே ஒரு வைப்ரேஷன் பவர். அதனால இவரை பார்க்க வரும்போதே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அசைவம் சாப்பிடுவேன், சைவம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு கோயில், அப்புறம் இன்னொரு கோயில், அப்படியே கோயிலுக்குள்ள சுற்றுவோம். பொதுவாக கோயிலுக்கு எனக்காக போனதை விட அடுத்தவர்களுக்காக போனதான் அதிகம். ஏன்னா இந்த தெய்வங்கள் அவ்வளோ அருள் புரியும். எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஐயா, எனக்கு இனி பணம் வேணும், நிம்மதி வேணும், வாழ்க்கை வேணும், உறவு வேணும், எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவாரு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. நம்ம வர்றோம் பார்த்தீங்களா, அந்த வரும்போதே அந்த வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பவர், அது ஒரு வைப்ரேஷன். அது சொல்ல முடியாது, அது உணர்ந்தாதான் புரியும். நிறைய பேர் கோயிலுகளாக சுத்தனாயா கடைசி காலத்தில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய பவர் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி பவர் உள்ள ஒரு தெய்வம். இவரை பார்த்துட்டு போனாலே ஒரு பெரிய பவருக்கு பவர் ஏற்றிட்டு போகிற மாதிரி இங்கே அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி. தென் மாவட்டத்தில் போனாலும் சரி, இந்த சைடு போனாலே ஐயாவை பார்த்துட்டு போகணுன்ற இலக்கோடு தான் வருவேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஐயாவும் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு. சக்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன், ரவை வாங்கிட்டு வந்திருக்கேன், கோதுமை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது யாருக்குன்னா எறும்புகளுக்கு போடுறதுக்காக. நிறைய பிஸ்கெட்லாம் கூட இருக்கும். இங்கே பைரவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சத்தம் போடக்கூடிய பைரவர் அவர் ஒரு சித்தர். அதனால நம்மளையும் அறியாம ஒரு சக்தி நம்மளை ஆட்கொள்ளும். அது சித்தர்களை வணங்குறவங்களுக்கு தெரியும்.